கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. பாருங்க, கிறிஸ்து பிறந்தது நமக்காக, மனுக்குலத்துக்காக, மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக, மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். அதான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. பாருங்க, அவர் நமக்காக தான் மரித்தார். அவர் பாடுபடணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம பட வேண்டிய, நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையிலிருந்து அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அப்ப நமக்காக தான் அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா ஒரு மலை மேல குடியிருக்கிறார். அப்போ ஒரு மலையின் மேல குடியிருந்துட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு செல்வ செழிப்போட அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. கீழே பள்ளத்தாக்குல எல்லா ஜனங்களும், நிறைய பேர் என்ன பண்றாங்க, வயல்வெளிகள்ல வேலை செய்துட்டு இருக்காங்க. அப்போ மேல மலையிலிருந்து அவர் தூரத்துல பார்க்கிறார். அப்போ பார்க்கும்போது கடல் அலை அப்படியே கொந்தளிக்குது. கொஞ்ச நேரத்துல அலைகள் வரப்போகுது. அப்போ இதை எப்படியாவது இந்த ஜனங்களை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. உடனே அவர் தனக்குன்னு வச்சிருந்த அந்த தானிய களஞ்சியத்தை தீயிட்டு கொளுத்துறார். கொளுத்தனோடனே, ஐயோ, விவசாயி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற எல்லா ஜனங்களும் அப்படியே செய்த வேலையை போட்டுட்டு ஓடி போய் அவரை காப்பாற்ற போறாங்க. போயிட்டு திரும்பி பார்க்கறாங்க, அந்த அலைகள் அலைகள் சீற்றத்தினால வேகமா மோதுது. எல்லாம் வயல்வெளி, நிலம் எல்லாத்தையும் வீணாக்கிடுச்சு. ஆனா இந்த ஜனங்கள் பத்திரமா மலை மேல ஏறிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ, நம்ம விவசாய காப்பதும்னு நினைச்சோம், ஆனா விவசாயி தான் நம்மளை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவும் கூட உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே அவர் பலியாக கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை விடுதலையாயிருக்கும். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, அப்பா, நீர் எதற்காக பிறந்தீர், எதற்காக மரித்தீர், எதற்காக உயிர்த்தீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே உடைய ஜனங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே இன்றைய தினத்தில் இந்த மெசேஜ், இந்த செய்தியின் வழியாக நீர் பேசி இருக்கிறீரப்பா. உடைய ஜனங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே வாழ தகப்பனை, நீர் எங்களுக்காக மரித்து 3ஆம் நாளிலே நீர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். நீர் எங்களுக்காக பாடுபட்டு 3ஆம் நாளிலே நீர் உயிரோடு எழுந்திருக்கிறீர் என்று ஆண்டவரே நாங்கள் வாசித்திருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். சாமி, அப்பா, எங்களுக்காக உடைய உயிரையே எங்களுக்கு தியாகமாய் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் நல்ல ஒரு விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. உடைய ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்திட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்காக பிறந்து பாடுபட்டு மரித்து நமக்காக 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் சதா காலங்களிலும் உங்களோடும் எங்களோடும் கூட அவர் எப்பொழுதும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்திலும் அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவனாய் இருக்கிறார். God bless you.